திரு சுகுணா திவாகர், மீண்டும் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை சந்தேகத்திற்கு உள்ளாக்குகிறது திமுக. ஒரு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் கேட்டு வாங்கணும், இதெல்லாம் நீங்க ஒப்புதல் பெறணும் பாஜக கிட்ட இருந்து அப்படின்னு. ஏன் இந்த நெருக்கடியை கொடுத்துட்டே இருக்கிறாங்க திமுக? இதுல திமுக அந்த கேள்விகளை கேட்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி பொதுவாகவே பொதுவெளியிலேயே இந்த மாதிரியான கேள்விகள் எழுவதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ரெண்டு அடிப்படைகள் இருக்குது. என்னன்னா இப்போ தேர்தல் கூட்டணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 100% அது ரெண்டு கட்சிகள் கொள்கை சார்ந்து தான் ஒரு கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிறது எல்லா காலகட்டங்கள்லையும் சாத்தியம் இல்லை. கடந்த காலங்களில் திமுக கூட சுதந்திர கட்சியோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள், பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஏதாவது ஒரு இஷ்யூ பேஸ்ல அப்படியான கூட்டணிகள் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணிட்டு காங்கிரஸுடைய கூட்டணிகள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கும் ஒரு பெரிய நீண்ட வரலாற்றை நம்ம சொல்ல முடியும். ஆனா நீங்க ஒரு கூட்டணி அமைகிறதுன்னா அதுக்கு ஒரு காரணம் அன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்போ அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சி அகற்றணுங்கிறது அண்ணாவுடைய நோக்கமாக இருந்தது, ராஜாஜியுடைய நோக்கமாக இருந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. இப்போ திமுகவுடைய ஆட்சியை அகற்றணும், ஸ்டாலினுடைய ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கிறதா இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு பொதுவான நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த நோக்கத்திற்காக இவங்க ரெண்டு பேரும் தன்னியல்பாக இணைந்தார்களா அப்படிங்கிற கேள்வி பொதுவாக இருக்குது. ஏன்னா அதிமுக பாஜகவோட இந்த சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி இல்லை, நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தொடர்ச்சியாகவே எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை எங்க தொடங்குச்சுங்கிறது யாருக்குமே தெரியல. திடீர்னு பார்த்தா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒருவர் டெல்லியில் முக்கியமான ஒருவரை சந்திக்க போகிறார், அவர் இருமொழி கொள்கை தொடர்பாக உறுதிமொழி கேட்கணும், கேட்டு வாங்க பெறணும் அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனது அப்படிங்கிறதே அதிமுகவினருக்கே தெரிந்தது. அங்க போனதுக்கு பிறகும் பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப நான் இதுக்காக வரல, கட்சி அலுவலகத்துக்காக தான் வந்தேனாரு. அப்புறம் அன்று இரவு அமித்ஷா இவர் சந்தித்த பிறகு கூட நான் மக்கள் பிரச்சனைக்காக தான் அவரை சந்தித்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அமித்ஷா தான் முதல்ல அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லுகிறார். திருப்பி வந்த போதும் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாலேயும் நிறைய குழப்பங்கள் முரண்பாடுகள்லாம் இருக்குது. அந்த சந்திப்புல ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை. அமித்ஷா தான் கூட்டணியை எல்லா பேச்சுவார்த்தைகளும் முடிந்ததாக அவர் அறிவிக்கிறார். அப்ப இதுல என்ன அடிப்படையானா, இங்க திமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் திமுக அல்லது அதிமுக இவங்க தலைமையில தான் எல்லா கூட்டணிகளும் அமைந்திருக்கிறது. அவங்க தான் கூட்டணியுடைய முடிவுகளே அறிவித்திருக்கார்கள். இப்படி ஒரு கூட்டணி நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதே முடிவுகள் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் முதலாக அமித்ஷா அதை அறிவித்து விட்டு போகிறார். அதிமுக தரப்புல எதுவுமே இல்லை அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தோம் சொன்னா, இப்படி ஒரு கூட்டணி உடனடியாக அமைகிறது அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணியினுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் நாங்கள் அமைக்க போறோம் அமித்ஷாவே சொல்லிட்டாங்கிறப்ப அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்னென்னலாம் அமையப்படும், என்னென்ன அம்சங்கள் இடம்பெறுங்கிற கேள்வி எல்லா பொதுமக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. கூட்டணி உடனே அமைஞ்சிருச்சுன்னு இப்ப சொன்னீங்கல்ல, டெல்லியில திரு அமித்ஷாவுடனான சந்திப்போ, இங்கே ஐடிசியில் அமித்ஷாவுடனான செய்தியாளர் சந்திப்புலையோ இபிஎஸ் ஈடுபடுவதற்கு முன்பாக திரைமறைவில் கூட சந்திப்பு நடந்திருக்கலாம், பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம். இல்லை அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜகவுடைய தலைவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கலாம். அதெல்லாம் நமக்கு வெளியில தெரியாது. அப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. அடுத்த வருஷம் ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரலில் தான் கூட்டணி எத்தனை இடங்கள் எந்தெந்த தொகுதிகள்லாம் முடிவாகும். அது வரைக்கும் கால அவகாசம் அந்த கூட்டணிக்கு கொடுக்காம நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராமை இப்பவே சொல்லுங்கன்னு ஏன் நெருக்கடி கொடுக்கணும் திமுக? இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக கூட்டணியில் இருக்காங்க. திடீர்னு பாஜக கூட்டணி விட்டு அவங்க வெளியில வர்றாங்க. வெளியில வர்றப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணாமலை மீதான விமர்சனங்கள் முன்வைத்தார்கள். இப்பொழுது அண்ணாமலை மாற்றப்பட்டு விட்டார். அதற்கு பிறகு வெளியில வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த நிலைமை இப்ப மாறிடுச்சு அப்படிங்கிற கேள்விகள் வருகிறது. இப்ப நீட்டு பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா, நீட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய காலகட்டத்தில் நீட்டுங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட அது சட்டமாக்கப்பட்டதுங்கிறது மோடியுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் சட்டமாக்கப்படுகிறது. இப்போ அனிதாவுடைய மரணத்தில் இருந்து இப்போ வரைக்குமே நீட்டுங்கிறது தமிழ்நாட்டில் எப்போதுமே ஒரு கொதிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இப்ப நீட்டை அவர்கள் நிராகரித்து விட்டு குடியரசுத் தலைவரிடம் போய் மசோதா போய் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அப்படிங்கிறப்ப இப்ப அடுத்து வரக்கூடிய ஆட்சி காலகட்டம் இப்ப அடுத்து 2026 உங்க சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்கிறப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் அதிமுக கண்டிப்பாக இருக்கிறது. இப்ப நீட்டை கூட நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம்னா, இப்ப சமகாலத்துடைய பிரச்சனை இருக்கு. இப்ப வகுப்பு வாரிய திருத்த மசோதா பொறுத்த வரைக்கும் அதிமுக அதுக்கு நேரடியான நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் எதிர்த்தே வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்திலையும் பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை தான் எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த கேள்வியெல்லாம் வரும் இல்லையா? அப்ப வகுப்பு வாரிய திருத்த மசோதாவோட இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப காமன் மினிமம் ப்ரோக்ராம் இந்த நெருக்கடி திமுக காங்கிரஸ் திமுக பாஜக கூட்டணி சமயத்திலும் இருந்தது தானே. காங்கிரஸ் உடனான கூட்டணியில ஈழத்தமிழர் விவகாரத்துல
திமுகவுக்கு வேற நிலைப்பாடு, காங்கிரஸுக்கு வேற நிலைப்பாடு. ராஜீவ் கொலை குற்றவாளிகள் விடுதலை தொடர்பான நிலைப்பாட்டில் திமுகவுக்கு வேற நிலைப்பாடு, காங்கிரஸுக்கு வேற நிலைப்பாடு. பொருளாதார கொள்கையில காங்கிரஸுடைய தாராளமய தனியார்மய கொள்கைகள், உலகமயமாக்கல் கொள்கைகள் தொடர்பாகவும் திமுக முழு உடன்பாடோடு அவங்களோட இருந்தது கிடையாது. கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றணுங்கிறது நீண்ட கால வலியுறுத்தல். இதெல்லாம் காங்கிரஸுடனான சிக்கல். பாஜகவோடு இருக்கிற போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அவங்களுடைய அடிப்படையான சித்தாந்தங்கள்லாம் நிறைவேற்றக்கூடாது அப்படின்றத வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமிக்கபிளா வரவே மாட்டாங்க அதிமுக பாஜக அப்படின்னு நினைக்க முடியல. இப்ப நீங்க அந்த சொல்றீங்களே, இப்ப வந்து 2009 அந்த சிக்கல் இருந்தது. ஈழ தமிழர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து வேறுபாடுகள், கருத்து ரீதியான வேறுபாடு இருந்தப்ப அதுதானே விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது. திமுகங்கிறது ஈழத்தமிழருடைய படுகொலைக்கு துணை போனாங்க அப்படிங்கிறது திமுக மீதான விமர்சனமாக தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. அப்ப அதே விமர்சனம் இன்னைக்கு அதிமுக சந்திக்க வேண்டியதான வரும். அப்ப 2009 வந்து கலைஞர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மேல வைப்பாங்கல்ல, அதே நெருக்கடி இருக்கு. ஆமா, அதே நெருக்கடி. அப்ப நீட்டு தொடர்பாக தொடர்ச்சியான தற்கொலைகள், தமிழ் மாணவர்கள் தான் தற்கொலைகள் வந்து நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த தற்கொலைகளுக்கு காரணமாக நீட்டு இருக்கிறது. அந்த நீட்டு இன்னமுமே வந்து பாஜக தான் வந்து ஆதரிக்கிறது, விடாப்படியாக ஆதரிக்கிறதுங்கிறப்ப அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒடிசாவுடைய சட்டமன்ற தேர்தலின் போது ஒடிசாவுடைய சாவியை வந்து தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் திருடி கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை மோடி முன்வைத்தாருங்கிறப்ப இங்க அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இப்படி வரிசையாக வந்து இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். அதிமுக இப்படியான கூட்டணி அமைத்து விட்டார். ஒன்னு ரெண்டு விஷயம் அதனாலதான் முதல்ல சொன்னேன். ஒன்னு வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைக்கிற பொழுது அது உண்மையிலேயே ஒரு இயல்பான கூட்டணியாங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம். ஏன்னா இவ்வளவு ரகசியமாக நடக்கிறப்ப நீங்க சொன்ன திரைமறைவு அப்படிங்கிறது வந்து அதிமுகக்குள்ளதான் நிறைய திரைமறைவு நடந்ததாக நிறைய தகவல்கள் வந்தது. செங்கோட்டையினுடைய அடுத்த மகன் இருக்கட்டும், எஸ்பி வேலுமணி அடுத்த மகன் இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இதுல வந்து விருப்பமே இல்லாமல் இருந்ததாக சொல்லப்பட்ட தகவல்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. சரி, இது கூட அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, இது வந்து தெளிவுபடுத்த வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. இது எங்க உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் தமிழ்நாடு நலன் சார்ந்து ஒரு கூட்டணி அதுவும் நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, சட்டமன்ற தேர்தல். அப்படிங்கிறப்ப இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை, ஒரு அவசியம், ஒரு நிர்பந்தம், அழுத்தங்கிறது இயல்பாகவே வந்து அதிமுகவுக்கு அது இருக்கிறது. பாஜக என்னென்ன நிலைப்பாடுகளை, பாஜக மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள், என்னென்ன விமர்சனங்கள் இருக்கிறதோ, இப்ப வந்து கல்வி தொடர்பாக இப்ப மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஒரு கையெழுத்து இயக்கத்தையே பாஜக தொடங்கியது. அப்ப இனிமேல் இந்த பாஜக வந்து என்ன செய்ய போறாங்க, அந்த கையெழுத்து இயக்கம் வந்து நடக்க போதா இல்லையா? அப்ப வந்து இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல என்ன இருமொழி கொள்கை அப்படிங்கறத அவங்க கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிற அந்த கல்விக்கான நிதி உதவி திட்டம் சமக்கிர சிக்ஷா அபியான்ல வந்து நமக்கு வரக்கூடிய 1252 கோடி, அது தொடர்பாக என்ன, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கண்டிப்பாக அப்படி ஒரு நிர்பந்தம் வந்து அதிமுக இருக்கத்தானே செய்யும்.